இன்னைக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் தினமணி பேப்பர் பார்க்க போகிறோம். இந்த தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் போடுறதுனால எத்தனை பேருக்கு வந்து பலன் அளிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட செல் இருக்கும், நெட் இருக்கும். ஆனால் நியூஸ் பேப்பர் வந்து அவங்களுக்கு சேராது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் டெய்லியும் தினமணியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அரசியல் நியூஸ் எதுவுமே நம்ம இதில் சொல்லவே மாட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது திட்டம் இருக்குது, அதுக்காக ஏதாவது வந்து அப்டேஷன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு முக்கியமான எக்கனாமிக்ஸ் தீர்ப்பு இருக்குது, இல்லை கான்ஸ்டியூஷன் பற்றி இருக்குது, ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கிராமப்புற பகுதியில் இருக்கிற மக்களுக்காக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்லை நகர்ப்புற இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப லெத்தார்ஜிக்காக அப்புறம் படிச்சுக்கலான்னு இருப்பாங்க. டெய்லி இது ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்னா ஒரு ஹோலிஸ்டிக்காக முடித்த மாதிரி ஒரு என்னதான் திருப்தியை கொடுக்கும். அதனால தான் இந்த தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் டெய்லியும் போடுறேன். பார்த்து பயன்பெற்றுங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் ஒன்றுமே இல்லை. துணைவேந்தர்களை நியமனம் உயர்நீதிமன்றம் உத்தரவு ரத்து, அவ்வளோதான். இது ஒரு ப்ராப்பர் ஒரு பாலிடிக்ஸ் நியூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் வேந்தர்களாக இருப்பாங்க அப்படின்னா, அந்தந்த இடத்துல இருக்கிற பிரசிடென்ட் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வேந்தர், சான்சலர்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு பிகாஃப் ஆஃப் இருக்கிறது ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் கவர்னர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து அதில் ஆக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் கவர்னரை கூப்பிட்டு பட்டமளிப்பு விழாலாம் கொடுக்கறது. ஸோ இதில் வைஸ் சான்சலரை நியமனம் பண்ணுறது கவர்மெண்ட்டு தான். ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் சைஸில் இருக்கிறதுனால இது ஒரு பிரச்சனையும் இருக்குது. இது நமக்கு போக வேணாம் இந்த இடத்துக்கு. அதுக்கப்புறம் அண்டர் 19 உலக கோப்பை பாருங்கள், பெண்கள் உலக கோப்பை அடிச்சிட்டாங்க. ஸோ இது அண்டர் 19 உலக கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் எப்போ? February 6ஆம் தேதி. ஸோ இதை பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. நம்ம உலகக்கோப்பை வாங்கிறோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் மணிப்பூர் முதல்வராக யும் நாம் கெம்சந்த் பதவி ஏற்கிறாரு. போன ஒரு 2 வருஷமா என்னன்னா 2 குழு. அது எந்த குழு அப்படின்னா மைத்தேயி குஹி. கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க, மணிப்பூரில் பிரசிடென்ட் ஆட்சி, அதாவது ஜனாதிபதி ஆட்சி நடைபெற்றது. யார் 2 குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைனால அது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்படி தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். ஸோ ஒரு பேப்பரை படிக்கணும் அப்படிங்கன்னா அது ஒரு ஆர்ட், கலை. ஓகே, அதை நீங்கள் உட்காந்துக்கிட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்து வச்சுக்கிட்டு பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு அப்படின்னா இருக்கக்கூடாது. நேற்று இதை நான் சொன்னேன், மைத்தேயி குஹி. முந்தா நாளும் சொன்னேன், மைத்தேயி குஹி. மணிப்பூரோட முதல்வராக யார் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன், நேற்றையும் சொன்னேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியிலையும் அதுலேயும் சொன்னேன். அப்படிங்கிறப்போ ஒரே விஷயத்த நம்ம 2 தடவை கண்டினியூஸாக படிக்கும்போது, ஏன்னா ஒரு நடந்த விஷயம் ஒரு சீக்வன்ஸ் தான் நடக்கும். அதனால தான் பேப்பர் படிக்கிறது அவ்வளவு யூஸ்ஃபுல். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க, பேப்பர் படித்தவங்க தான் சீக்கிரம் பாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் தானே ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வருதுங்கிறப்போ யாரும் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லாரும் என்னென்னா தமிழ் மேக்ஸு பெரும்பாலும் 90% ஸ்டூடெண்ட்ஸு அதை கண்டுக்கவே மாட்டாங்க. என்னென்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே வந்து முழுகிடுறீங்க. பாலிட்டி படித்தோமா, ஸ்கூல் புக்கு படித்தோமா, தமிழ் படித்தோமா அப்படின்னு சொல்லிட்டு படித்து மனப்பாடம் பண்ணுறதே அதிலேயே நீங்கள் வந்து மன நிறைவு அடைஞ்சிடுறீங்க. ஸ்கீம்ஸை படிக்கணும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் படிக்கணும், சென்ட்ரல் ஸ்கீம்ஸு, தமிழ்நாடு ஸ்கீம்ஸு, இதேமாரி பேப்பரில் வர்ற இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து புக்கில் இருக்குமா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. மேக்ஸும் நீங்கள் டெய்லியும் போட்டுக்குங்க. டெய்லியும் 1 hour. கான்செப்ட் மொத்தம் 58 தாங்க இருக்குது. ஸோ அதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஸோ வாங்க இன்னைக்கு உண்டானதில் பார்ப்போம். யார் பேர் அப்படின்னா யும் நாம் கெம்சந்த். இவரை தான் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா பிஜேபி. எந்த இதை சேர்ந்தவர், எந்த 2 பேருக்கு சண்டைன்னு சொல்லியாச்சு. குஹி அண்டு மைத்தேயி 2 பேருக்கும் சண்டை. அதனால அங்கே கலவரம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவங்க இறந்துட்டாங்க. இந்த இதில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வன்முறை நிலவிட்டு இருந்ததுல February 9ஆம் தேதியோட அங்கே ஜனாதிபதி ஆட்சி முடியணும். 1 வருஷம் ஆயிட்டு. ஓகே, 6 மாதம் தான் இது. பாஜகவை சேர்ந்த பிரேம் சிங் தான் முன்னாடி இருந்தார். அவர் ராஜினாமா செஞ்சிட்டார் 1 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போதைக்கு February 12ஆம் தேதி யார் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் யும் நாம் கெம்சந்த். எந்த இதை சேர்ந்தவங்கன்னா மைத்தேயி சமூகத்தை சேர்ந்தவர். குஹி சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா துணை முதல்வர் போஸ்டிங் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெம்சா கிப்ஜன் நாகா சமூகத்தை சேர்ந்த எல்டி கோ ஆகியோர் பதவி ஏற்றிருக்காங்க. 2 பேர் துணை முதல்வராக, 2 பேர் வந்து நாகா சமூகத்தை சேர்ந்தவனும் குஹி சமூகத்தை சேர்ந்தவனும் 2 பேர் துணை முதல்வர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இவ்வளவுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்.
அதுக்கப்புறம் மணிப்பூரோட ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க. யாரு? அஜய்குமார் பல்லா. மணிப்பூரோட ஆளுநர் யாரு? அஜய்குமார் பல்லா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த பேஜே முடிஞ்சிட்டு பாருங்க. ஸோ தங்கமோட விலையெல்லாம் நமக்கு இப்போ தெரிய வேண்டாம். எப்படி விலை உயருதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கட்டுரையில பார்த்தோம். இது அனைத்துமே நமக்கு லோக்கல் நியூஸு, எல்லாமே பொலிட்டிக்கல் நியூஸு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ் ஓரியன்டா இது இல்லை. அதனால இதை கடந்து போயிடுறேன். ஸோ இது நமக்கு தேவை. ஏன்னா இப்போ ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, தெரியும் தானுங்க. அந்த குரூப் டி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எடுக்கிறேன். ஐசிஎஃப் தொழிற்சாலை 80,000வது ரயில் பெட்டியை தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. 80,000. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஐசிஎஃப் எங்க இருக்கு? மெயினா வந்து சென்னையில இருக்கு. ஐசிஎஃப் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஐசிஎஃப் அதாவது ஒருங்கிணைந்த ரயில் பெட்டிகள் தயாரிப்பு. அது வந்து ஒரு சென்ட்ரல், அதாவது கவர்மெண்டோடது, சென்ட்ரல் கவர்மெண்டோடது. 80,000வது பெட்டியை தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ தயாரிக்க ஆரம்பிச்சாங்க? ஐசிஎஃப் டேட்டு கேட்கலாம். டேட்டு வந்து 1955ஆம் ஆண்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஐசிஎஃப். ஸோ இவங்க என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பெட்டிகள் தயாரிக்கிறாங்க பாருங்க. எமு அண்ட் டெமுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சோதனை ஓட்டமா எமு அண்ட் டெமு எனப்படும் நவீன ரயில் பெட்டிகளை இவங்க தயாரிக்கிறாங்க. குளிர்சாதன வசதி பெட்டிகளும் தயாரிக்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாமல் ரயில் பெட்டிகள் மட்டும் இல்லாமல் ஆசிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதனால நமக்கு எவ்வளோ பணம் வரும்? ஏற்றுமதியும் செய்கிறாங்க ரயில் பெட்டிகள். அப்புறம் சென்னை ஐசிஎஃப்ல 79,950 பெட்டிகள். என்னென்னலாம் இவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிவேக விபத்து நிவாரண ரயில் பெட்டிகள், மகாராஜா சுற்றுலா ரயில் பெட்டிகளை தயாரித்தது இவங்க தான். கொல்கத்தா மெட்ரோவுக்கான ரயில் பெட்டிகளை தயாரித்து கொடுத்ததும் இவங்க தான். அப்புறம் முன்னிலையில் வைத்து வரும் மேலும் பல விருதுகளையும் மத்திய அரசிடமிருந்து பெற்றிருக்காங்க. 79,999 ரயில் பெட்டியை தயாரித்து கொடுத்து இப்போ 80,000 தயாரித்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதோட மேலாளர் யாரு? மேனேஜர், எம்டி, எதோன்னு சொல்லலாம். யு சுப்பாராவ் தான் இப்போதைக்கு ஐசிஎஃபோட தலைவர். அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. இது வேண்டும். எதனால அப்படின்னா, இந்த வாட்டி வரப்போற எக்ஸாம்ல இதே மாதிரி ஸ்கீம்ஸ் ஓரியன்டா கேட்டுட்டா என்ன பண்றது? ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பார்க்கணும். என் கனவு என் எதிர்காலம் திட்டம். என்ன என் கனவு என் எதிர்கால திட்டம்? இதை எதனால அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களும் இளைஞர்களும் எனக்கு ஃபியூச்சரில் இதே மாதிரி ஒன்று சாதிக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், எங்கள் வீடு கட்டணும், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், டிராக்டர் வாங்கணும், எங்கள் அப்பாவுக்கு வந்து கடன் வாங்காமல் ஏதோ சிகிச்சை பண்ணணும், ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கும், அந்த கடமைகள் இருக்கும். அதை வந்து எழுதி போட்டு அதை தகுந்த மாதிரி திட்டங்களை உருவாக்குறதுக்கு தான் என் கனவு என் எதிர்கால திட்டம். இது எந்த துறைக்கு கீழே வருது அதை கேட்கலாம். இளைஞர்களின் கனவுகளை பதிவு செய்யும் வகையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம். இது யாரோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட துறை. ஓகே, அவங்களுக்கு கீழே தான் இது வருது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. ஓகேவா? இதுல என் கனவு என் எதிர்கால திட்டம். ஸோ இது ஃபியூச்சர்ல தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் மூலமா 10,000 முகாம்கள் நிறைவு பண்ணிருக்காங்க ஜூலை 17க்குள்ள. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் சமூக பாதுகாப்பு திட்ட உதவிகள் உங்களுடன் ஸ்டாலின். இது ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள் சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ குரூப் 4 பிப்ரவரி 24, 25 2ஆம் கட்ட கவுன்சில் நடக்க போகுது. குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க தயார் நிலையில வச்சுக்கோங்க. ஸோ என்னதான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஊழல் எங்கே பார்த்தாலும் நடக்குதுங்கிறதுல உண்மை. இதில் கரப்ஷனை ஒழிக்கணும். ஆம்பட்ஸ்மேன் வச்சாச்சு, அப்புறம் வந்து இடிஐ வச்சாச்சு, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் என்னதான் இருந்தாலும் நம்ம கிரிவன்ஸ் ரெட்ரஸல் வச்சாலும் அது ஊழல்ங்கிறது கரப்ஷனை ஒழிக்கவே முடியல. அது இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, சைனா போன்ற நாடுகள்லையும். இங்கே பாருங்க, இரும்பு திரையாகும் மூங்கில் திரை. டைட்டிலே அப்படியே கேட்சியாக இருக்குது பார்த்தீங்களா? இரும்பு திரையாகும் மூங்கில் திரை. எதனால அப்படின்னா, மூங்கில் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான். சீனாவில் அதிபர் ஜி ஜின்பிங்குக்கு க்ளோஸாக உள்ளவங்க அவங்க எல்லாமே கரப்ஷனில் வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து 2 தடவைக்கு மேலே அவங்க இது ஆக முடியாது, என்னன்னா அதிபர் ஆக முடியாது. ஜி ஜின்பிங் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நிரந்தர ஆட்சியும் அவரோட தான், கட்சியும் அவருக்கு தான், தலைவர் போஸ்ட்டும் அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. ஆனால் அவருக்கு கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து கரப்ஷனில் விழுந்து என்ன பண்ணிட்டாங்க, பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை. அதான் என்னன்னு பார்ப்போம். 2020 முதல் 2023 வரை சீனாவின் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா,
அமைச்சர் டாங் யூஜுனுக்கு இவர் தான் வந்து நிதித்துறை அமைச்சராங்கிறார். இவர் வந்து என்னன்னா நிறைய பணம் கரப்ஷன் பண்ணி நிறைய சொத்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்துட்டதா இவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிட்டாங்க. இவர் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு இந்த கட்சி, அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய குழுவில் 2007 முன்னர் இவர் எதுக்கு இருந்தாருன்னா சீன கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இருக்கிற ஜி ஜின்பிங். ஸோ இந்த கட்டுரையில் தான் அங்கே கரப்ஷன் அதிகமாக போயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பாரபட்சம் இல்லாமல் ஒடுக்கிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. கட்சி, ஆட்சி, இராணுவம் அனைத்துமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ள யார் வச்சிருக்காங்கன்னா ஜி ஜின்பிங். ஸோ இந்த இது பாருங்க, சமூக நோக்கில் பகட்டு வேண்டாம். அது என்ன சமூக நோக்கில் பகட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி வருஷம் இந்த உலக சுற்றுச்சூழல் தினம், அப்புறம் மரம் வளர்ப்போம் தினம் அப்படிங்கிற மாதிரி இந்த வன மகோத்சவா இதே மாதிரி இந்த நாட்கள் வரும்போது 1 கோடி மரம் நட்டேன் 2 கோடி மரம் நட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருந்தோம். நம்ம மாநிலங்கள்லையும் சரி, கிராமங்கள்லையும் சரி, நகர்ப்புறங்கள்லையும் சரி, எங்கேயுமே வந்து மரங்கள் நிழல் தர்ற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ ரோடு ஓரங்களில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இப்போ மரத்தை வெட்டுறாங்க. ரோட்டை அகலப்படுத்தணும், அதுக்காக வெட்டுறாங்க. அதுக்கு ஈடாக நாங்கள் மரம் வளர்க்குறோம் அப்படின்னா அது வளர்ந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு இங்கே எந்த தரவும் இல்லை. இப்போதைக்கு நம்ம இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இதில் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்தியாவோட மொத்த வனப்பரப்பு 21.71% மட்டுமே. 21.71% மட்டும்தான். இதில் தமிழ்நாட்டில் அதிகமான காடுகள் உள்ளது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தருமபுரி. ஓகே, இது மட்டும் பார்த்துக்குங்க. அப்புறம் அரசு மக்கள் இணைவது எப்படி? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போகிறோம். பொருளாதார முன்னேற்றம் வேணும், வளர்ச்சி வேணும், டெவலப்மெண்ட் வேணும். ஸோ விக்ஷித் பாரத்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2047 வல்லரசு நாடு. இது திட்டங்கள் மூலயமா மட்டும் நடக்காது, ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால மட்டும் நடக்காது. இதில் முழு நேரமாக மக்கள் அதை ஒன்று திரட்டி அவங்க உழைக்கணும். இப்போ உழைக்கிறாங்கன்னா இல்லை, வேலைவாய்ப்பு இருக்கானா இல்லை, வேலைவாய்ப்புனாலும் அவங்கள உருவாக்கிக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை. எல்லா இடத்துலையுமே கரப்ஷன், பாலிடிக்ஸ் இருக்குது. ஸோ ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதில் ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஜப்பான் நாட்டை சொல்லலாம், சீனாவை சொல்லலாம், சிங்கப்பூரை சொல்லலாம். மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைத்து அவங்கவுங்க நாட்டை வல்லரசு ஆக்குற நிலைமைக்கு, பொருளாதார நிலைமைக்கு, ஏன்னா அவங்க வாங்கின அடிகள் அப்படி அந்த அளவுக்கு அவங்க முயர்ந்திருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் தன்னோட உழைப்பை போடணும். நம்மளால முடிஞ்ச ஒரு பணத்தை ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ தான் அது வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ மக்கள்கிட்ட ஆல்ரெடி லிட்ரஸிலாம் இப்போ ஏகப்பட்டது 80% தாண்டியாச்சு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வளர்க்கணும்னா மக்கள் அனைவரும் சேர்ந்து தான் ஒன்றாக கை கூடணும். திட்டங்கள் ஒன்றும் நம்மளை உயர்த்த போகிறது இல்லை. ஸோ இதுதான், மக்கள் உழைக்காமல் எந்த நாடும் முன் தோன்றிய வரலாறு கிடையாது. மக்களுக்கு தேவையான சட்டங்களையும் கொள்கைகளையுமே உருவாக்கி மக்களின் மேம்பாட்டு செயல்படணும். மக்கள் நிறுவனங்களாக பார்க்காம மக்களை வந்து உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும், நம்பிக்கையை கொடுக்கணும், ஆர்வத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு வழியை செஞ்சு கொடுக்கணும். அதான் மெயின் திங். மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கணும். இப்போது யூஎஸ்ல தயாரிக்கிற பொருள் இப்போ இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வர்த்தக ஒப்பந்தத்தில் யூஎஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மள்ட்ட எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பெரிய மக்கள் தொகை. அது அவங்க தயாரிக்கிற பொருளை கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு வரி போடணும், வரி போடாமல் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மள்ட்ட மக்கள் தொகை தான் இருக்குது, ரிசோர்ஸை நம்ம டெவலப் பண்ணணும், ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இம்போர்ட்டு இறக்குமதியை தான் நம்பி இருக்கிறோம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதை மக்களாக வந்து எல்லா விஷயத்தையும் தன்னிறைவு அடையணும், அதை மக்களுக்கே தெரியணும் அப்படிங்கிறதா இந்த மெயின் கட்டுரையோட மெயின் நோக்கமே. ஓகே, வேற எதுவும் இல்லை. இந்த பாருங்க, இப்போதான் பேசணுமா, அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் வேளாண்மை பால் உற்பத்தி துறைக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. யாருன்னா பியூஷ் கோயல். இவர் தான் வந்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர், காமர்ஸ் மினிஸ்டர். ஸோ மக்களவையில் புதன்கிழமையில உரையாற்றினார். என்னன்னா, ஏற்றுமதி 50% வரி விதிக்கப்படுகிறது. வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்த வரி 18% குறைக்கிறாங்க. ஓகே, இதனால நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகிறது. அதே மாதிரி அவங்க இங்கே வர்றதுல என்னென்ன பொருளுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் உற்பத்தி பால் பொருள்களை இந்தியாவுக்குள் குவிக்கும் வகையில் ஒப்பந்தங்கள் இருந்தால் அது இந்திய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒப்பந்தங்கள் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. ஸோ அமெரிக்கா தகவல் சொல்லியிருக்கு பாருங்க.
அமெரிக்கா வந்து இதுதான் இதுதான் தந்திரங்கிறது. நம்மள்ட்ட கேட்கவே இல்லை. ரஷ்யா கச்சா எண்ணெயை கொள்முதலை நிறுத்துவதாக இந்தியா உறுதி, அமெரிக்கா தகவல். ஆனா இங்க பாருங்க, இந்தியாவோட உரிமை, ரஷ்யா கருத்து அப்படிங்கிறப்போ எந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற உரிமை இந்தியாவுக்கு உண்டு. கச்சா எண்ணெய் கொள்முதலை பரவலாக்கும் இந்தியாவின் முடிவு புதிய விஷயம் இல்லை. ஓகேவா? ரஷ்ய அதிபர் இல்லாமல் கிரிமோலின் மாளிகை செய்தி தொடர்பான திமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்திருக்கிறார். ஸோ இந்தியா வந்து எதுவுமே வந்து நான் கச்சா எண்ணெய் நிறுத்த போறதா சொல்லவே இல்லை. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை தான் வெற்றி பெற்று விட்டதாக காட்ட வேண்டும் என்று ட்ரம்ப் முயற்சி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அமெரிக்கா கச்சா எண்ணெய் மட்டுமே முழுமையான தீர்வாக அமையாது, மேலும் ரஷ்யாவை போல அதிக அளவில் அமெரிக்கா இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை வழங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா இதுல எதுலையுமே சொல்லல. ஒரு பகிரமான ஒரு இதே இல்லாம $500 பில்லியன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் $500 பில்லியன், சுமார் 45.5 லட்சம் கோடி பொருட்கள் இறக்குமதி செய்யப்படும் என்று இந்தியா உறுதி செய்திருக்கு. இறக்குமதியாம். ஓகே, ஆல்ரெடி நம்மள்ட்ட டிஃபிசிட்லாம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு, நமக்கு தேவைகள் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 53.5 லட்சம் கோடி வேணும் இந்த வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஒருத்தவங்கள்ட்ட மட்டுமே எவ்வளோ கடன் வாங்கினா என்ன ஆகுறது? ஸோ பார்த்துங்க, இப்படி தான் நம்ம பேப்பரை படித்து முடிச்சிடணும். அடுத்து உலக புற்றுநோய் தினம். ஸோ கோலாகலமாக எல்லா இடத்துலையும் விழிப்புணர்வு ஏற்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேத்தியே பார்த்தோம், இந்த புக்கை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு புக்கு வெளியே வரல, இது பிரச்சனை தான். புக்கு வெளியவே வரல. 2022 20-22 காலங்களில் சைனா வந்து இன்ட்ரூஷன் நடந்திருக்கு பீரங்கியோட. அப்போதைக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த ராஜ்நாத் சிங்கிடம் நாங்கள் ஷூட் பண்ணி அவங்கள தகர்த்தலாம்னு கேட்குறப்போ மேல் இடத்துல கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுப்பற்ற தன்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த புக்கு தான். யார் இந்த புக்கை எழுதினது? இந்த புக்கோட பேர் என்னன்னா 4 ஸ்டார்ஸ் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற ஒரு புக்கு. இதை எழுதியது யாரு அப்படின்னா நரவனே. யாரு? ஜென்ரல் வந்து முகுந்த் நரவனேன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எழுதியிருக்காரு. ஏன்னா அந்த டயத்தில் அவர் தான் வந்து தலைவராக இருந்திருக்கிறார். ஸோ இவர் தான் கைலாஷ் முகடு பகுதியில் சீன பீரங்கி வாகனங்கள் வந்து விட்டன, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிட்ட கேட்டிருக்காங்க. கேட்டப்போ எம் நரவனே தொலைபேசி வாயிலாக பேசினப்போ அது எந்த ஒரு சுமூக பேச்சுவார்த்தையும் நடக்கல. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை வெளியவே வரல. ஓகே, பட் இருந்தாலும் இவர் வெளில காமிச்சு சொல்றாரு, ஒரு வராத புக்கை எப்படி வந்து பொது தளத்துல, அதாவது பேப்பர்ல அதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை. நமக்கு இங்க தேவை வேண்டியது புக்கு. ஓகே, புக்கோட பேர் பார்த்துக்குங்க. அப்புறம் இப்போதைக்கு ஏன்னா வந்து ஓட்டுக்காக என்ன பண்றாங்க, எல்லா மாநிலங்கள்லயும் வந்து அவங்கள ஓட்டுலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எதிர்கட்சி தலைவர்கள்லாம் சேர்ந்து அவங்கள வெளிநடத்த போகிறாங்க. இந்திய தலைமை தேர்தலான ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய அவங்க ஓட்டு போட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்குமானா நடக்காது. ஏன்னா அங்கே பெரும்பான்மை யார்ட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இருக்குது. ஸோ இது நடக்காது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸு, இது ரொம்ப ரொம்ப யூஸு. ஈஷா சிங்கிற்கு இரட்டை தங்கம். ஒற்றையர் பிரிவில் அவங்க துப்பாக்கி சுடுதலில் அவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க. ஆண் பெண் கலப்பு இரட்டையரில் அவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க. யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் முதல்ல. ஏன்னா இது வருஷத்தில் முதல்ல நடந்திருக்கு. இந்தியாவுக்கு 6 பதக்கங்கள் கிடைச்சிருக்கு, தங்கம் 2. அது ஒரே ஆள். யாருன்னா தனிநபர் மற்றும் அணிகள் என 2 பிரிவுகளில் தங்கம் வென்றிருக்காங்க. யாரு? அதில்ஷா சிங். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்டர் 19 வேர்ல்டு கப்பு ஸோ பிப்ரவரி 6ஆம் தேதி நடக்க போது. யார் வெற்றி பெறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இந்திய மகளிர் அணி அபார வெற்றி, டை பிரேக்கரில் வென்ற ஆடவர் யார் அப்படின்னா ஆசிய அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவில் நடைபெறுது. மகளிர் அணி தனது முதல் டையில் 5-2 அப்படிங்கிறதுல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதையும் பார்ப்போம். ஸோ அணுசக்தி குறைப்பு ஈரான் அமெரிக்க நாடு பேச்சு. ஏன்னா இது வந்து சுமூகத்தில் போடல, ஓமானில் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. யார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மகன் ஜாரட் குஷ்னர் யாரோட சேர்த்து ஈரான் அதிபரோட பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஸோ இவங்க வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அணு ஆயுத கொள்கை போட்டுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் போட்டுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அணு ஆயுத கொள்கை போடலைன்னா பின் விளைவுகளை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து மிரட்டியிருக்கிறார். அவ்வளோதான் இந்த நியூஸ். அதுக்கப்புறம் யூபிஐ பரிவர்த்தனையில் நடப்பு நிதியாண்டில் அதிகமாக, வேர்ல்ட்லேயே அதிகமாக நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம். எவ்வளோ அப்படின்னா 230 லட்சம் கோடியாக கடந்து சாதனை படைச்சிருக்கு. அதுதான் இது.
2025 நிதியாண்டில் டிசம்பர் வரையான முதல் 9 மாதங்களில் 230 லட்சம் கோடி மதிப்பிலான பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு. ஸோ இந்த பதிவுகள் கடந்த 2022-23 ஆண்டில் 130 லட்சம் கோடியாக இருந்தது. இப்போ அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை தான் நடந்திருக்கு. அதுதான் இதில் சொல்கிறாங்க. எத்தனை லட்சம் கோடி அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வேறு எதுவும் இல்லை. கோயில் காவலாளி கொலை போன வருஷம் நடந்தது அஜித்து. ஸோ அதனால் 10 இன்ஸ்பெக்டருக்கு என்னென்னா ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு இன்னும் வெளியே வரல. ஸோ அவங்க வந்து வெளியில் விடணும், பிணைப்பாக வெளியில் விடணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது தேவையில்லை, முக்கியம் இல்லை. ஸோ இன்றைக்கி உண்டான தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் மேற்கொண்டு இதை மேம்படுத்தி உங்களுக்கு நான் தர்றேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.